எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷனில் திருப்பி உங்களை பார்க்க வந்திருக்கோம். வீசா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா பற்றி ஃபுல் எபிசோட் தெளிவாக பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம பத்ரி சீனியர் இமிக்ரேஷன் லாயர் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன பார்க்கலாம்? ஒன்று, நீங்கள் இந்தியாவிலேருந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி எந்த கம்பெனியை வந்து நீங்கள் போய் அணுகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒர்க்கர் வீசாக்கு எப்படி மாற்றணும், ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாக்கு எப்படி மாறணும், அது மட்டும் இல்லை வேறு கம்பெனிஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே எப்படி ஸ்விட்ச் ஆகணும், இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் சூப்பராக பேக் பண்ணி இந்த ஃபுல் எபிசோடில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 16 நிமிஷத்துக்கு வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் இதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கேர் வீசா, சேரிட்டி வீசா, அப்புறம் ரிலீஜியஸ் வீசா எல்லாமே ஒன்று ஒன்றா வரப்போகுது எபிசோட்ஸு. ஸோ இப்பயே நீங்கள் வந்து இந்த லண்டன் தமிழன் சேனலில் இங்கேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்னொன்று வந்து இன்ஸ்டாலேயும் 3லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எபிசோடை ஃபுல்லாக ஒன்று விடாமல் பார்த்து ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அப்ளை பண்ணி சீக்கிரம் வெற்றியை பாருங்கள், வெற்றி அடையுங்க. தேங்க்யூ. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். என் கூட வந்து நான் இவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பல டைம் நம்ம வந்துட்டோம். ஸோ பத்ரினாலேயோ பத்ரி சாரா வணக்கம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ பத்ரி திருப்பி புதுசாக வரவங்களுக்கு ஒரு குயிக்காக சொல்லிடுங்களேன், யார் நீங்கள்? ஓகே, என்னோட பேர் பத்ரிநாத் பால வெங்கடேஷன். ஐ எம் அ சீனியர் இமிக்ரேஷன் லாயர் அண்ட் கன்சல்டன்ட். என் கம்பெனி பேர் யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஐ எம் அ OISC லெவல் 3 இமிக்ரேஷன் லாயர். அதாவது OISCனா ஆஃபீஸ் ஆஃப் த இமிக்ரேஷன் சர்வீஸ் அண்ட் கமிஷனருங்கிறது தான் எங்களோட ரெகுலேட்டரி பாடி விச் இஸ் பார்ட் ஆஃப் UK கவர்மெண்ட். அதில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இருக்குது. லெவல் 3 இஸ் த ஹையஸ்ட் லெவல். ஸோ ஐ கேன் டீல் வித் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் கேசஸ். இமிக்ரேஷன் கேஸ் சம்மந்தமாக கோர்ட்டுக்கு போகிறது அது எல்லாமே செய்கிறது தான் லெவல் 3. ஸோ ஐ எம் லெவல் 3 இமிக்ரேஷன் லாயர் அண்ட் கன்சல்டன்ட். ஸோ கோர்ட் வரைக்கும் கிளம்பி போயிட்டு வந்து சூப்பர். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. என்னென்னா இப்போ வந்து ரொம்ப குயிக்காக வந்து சின்ன இது வந்து நான் முன்னாடி பேசுன மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு த பாயிண்ட் மட்டும் பேச போகிறோம். ஓகே, ஸோ நிறைய வீசாஸ் இருக்குது யூகேக்கு வர்றது இந்தியாவிலேருந்து. ஓகே, இந்தியாவிலேருந்து இருக்கலாம், பாகிஸ்தான்லேருந்து இருக்கலாம், எல்லா கண்ட்ரிஸும், ஸ்ரீலங்கா எல்லாரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீசா இந்த எபிசோடில் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசானா முன்னாடி ஒர்க் பர்மிட்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் டயர் டூர்னு மாறினுச்சு. இப்போ அதோட பேர் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா. இதுக்கு கீழே வந்து இன்னொரு கேட்டகரி இருக்குது, ஹெல்த் கேர் வீசான்னு. அது நெக்ஸ்ட்டு பேசுவோம். இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் பற்றி பேசுவோம். இது வந்து யாருக்குன்னா எனிஒன் ஹூ வாண்ட் டு கம் டு த UK டு ஒர்க். ஓகே, இப்போது அவங்களுக்கு தான் இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா. இதோட எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்புங்கிறது தேவைப்படும் ஃப்ரம் அ UK ரெக்கக்னைஸ்டு எம்ப்ளாயர். அதாவது UK ரெக்கக்னைஸ்டு எம்ப்ளாயர்னால் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் லைசன்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸுன்னு அதை சொல்லுவாங்க. அந்த லைசன்ஸ் இருக்கிற கம்பெனி, UK கம்பெனிஸ் மட்டும்தான் அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க முடியும். எந்த கம்பெனியும் கொடுக்க முடியாது. சென்ட்ரல் மார்க்கெட் ஆஃப் லண்டன் அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து gov.ukல போய் லிஸ்ட் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் வரும். கிட்டத்தட்ட ஒரு 70,000 கம்பெனி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு யூகேல இருக்கிற கம்பெனி அதில் இருக்கணும். இப்போ நான் இங்கே ஸ்டாப் பண்ணி காமிக்கிறேன், எப்படி போகணுன்னு போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் என்னென்னா, எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட்டில் தான் இருக்குது. www.gov.uk gov.uk இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு நீங்கள் சர்ச் பண்ணணுன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் லைசன்ஸ்டு ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு போடுங்க. ஒர்க்கர்ஸ்க்காக தானே அது. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா சர்ச் பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாருங்கள் ரெஜிஸ்டர் ஆஃப் லைசன்ஸ்டு ஸ்பான்சர்ஸ் வந்துடுச்சு. அது என்னென்னா நீங்கள் ரெகுலராக அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று நீங்கள் வியூ ஆன்லைன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணலாம், இல்லைன்னா இது பாருங்கள். ஓகே, டிசம்பர் லாஸ்ட் வந்து 6th டிசம்பர் எவ்வளோ இது, இன்னைக்கு 7th நேற்று பண்ணியிருக்காங்க அப்டேட்டு.
ஸோ நீங்கள் வியூ ஆன்லைன் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலாவோ இல்லை எக்ஸல் ஃபைலாவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பாருங்கள், கரெக்டாக வந்து ஃபுல் லிஸ்ட் ஆஃப் எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு வந்து எந்த ரூட்டுக்கு அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்களோ கிளியராக போட்டிருக்காங்க. ஸ்கில்டு ஒர்க்கர் இல்லைன்னா சேரிட்டி ஒர்க்கர். சேரிட்டி ஒர்க்கர் பற்றி தனியாக நம்ம பார்க்க போகிறோம், அப்போ நான் காமிக்கிறேன் அதை பற்றி என்னன்னு. ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு தோராயமாக 70,000 கிட்ட 70,000 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ உங்களோட இண்டஸ்ட்ரியை பார்த்து உங்கள் இண்டஸ்ட்ரி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். என்னன்னா இந்த லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு என்ன ஆப்டாக இருக்கோ, சரி நீங்கள் ஷெஃப் ஆகுறீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸை தேடுறதோ, இல்லை வந்து கேட்ரிங்கோ ஃபுட் இண்டஸ்ட்ரி தேடுறதோ, அந்த மாதிரி பண்ணி ஒன்றுன்னா அதை எடுத்து நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு ஒரு எக்ஸல் ஷீட்டில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியும் நீங்கள் தேடி அவங்களுக்கு டைரெக்டாகவும் அப்ரோச் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அவங்க ஏதாச்சும் வேலைகளை இந்த Indeed.comஓ இல்லை வந்து லிங்க்டின்னு இந்த மாதிரி இடத்துல வந்து போட்டிருக்காங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் உங்களோட சைட்லேருந்து எஃபர்ட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எஃபர்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த லிஸ்ட்லேருந்து எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ராடுத்தனமாக ஏதாச்சும் வந்தால் கூட இந்த கம்பெனி அவங்க மெயின் உங்களுக்கு ஒரு மென்ஷன் பண்ணுறாங்களா, அந்த கம்பெனி இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு தேடி பாருங்க. சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் அது அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அங்கேயே தெரிஞ்சு போய்டும் அது வந்து ஃப்ராடு கம்பெனின்னு. ஏன்னா இங்கே கிளியராக போட்டிருக்கான் எந்தெந்த கம்பெனிக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்கள் கம்பெனி உங்களுக்கு ஆஃபர் தர கம்பெனி இருக்குதாங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் வேணும். காசுங்கிறாங்களா அதை? COS அப்படின்னு ஷார்ட் வெர்ஷனில் சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் செகண்டு வந்து யூ மஸ்ட் மீட் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி. இதை வந்து நீங்கள் 3 வேஸில் பண்ணலாம். ஒன்று இங்கிலீஷ் எக்ஸாம், SCLT சென்டரில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் எக்ஸாம் தான் எடுக்கணும். அது ஒரு 5 இது இருக்குது. உதாரணத்துக்கு IELTSங்கிறது ஒன்று, ட்ரினிட்டி காலேஜ் லண்டன் ஒன்று, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் PSN டெஸ்ட் இது ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு என்ன சொன்னீங்க? இந்த 5 எதுக்கு கீழே அடங்குது? SCLT செக்யூர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட். ஆமாம். நிறைய பேர் வந்து IELTS எடுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அது அக்செப்டபிள் ஆகாது. ஏன்னா அது SCLT சென்டரில் எடுத்திருக்கணும். அதாவது அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் புக் பண்ணும்போதே ஃபார் UK வீசாங்கிறத சூஸ் பண்ணி UKVI நம்பர் இருக்கும், அது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா IELTS எழுதிடுவாங்க. IDP சென்டரில் எடுத்தோம், பிரிட்டிஷ் கவுன்சிலில் தான் எடுத்தோம், அது எடுத்தாலும் வேலிட் கிடையாது. UKVI SCLT சென்டரில் எடுக்கணும். அது எப்படி செக் பண்ணுறது? இப்போ புக் பண்ணும்போது IELTS புக் பண்ணும்போதே பர்பஸ் வந்து கேட்பாங்க. அப்போது அது எதுக்காகங்கிற போது UK வீசாக்குன்னு சொல்லி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதை அவங்க சூஸ் பண்ணலான்னா உங்களுக்கு அந்த UKVI நம்பர் வராது. அப்போ அந்த IELTS ஸ்டடிக்கும் எடுத்துக்க மாட்டாங்க, ஒர்க்குக்கும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒர்க்குக்கும் ஸ்டடிக்கும் எடுத்துக்க மாட்டாங்க, எதுக்குமே எடுத்துக்க மாட்டாங்க. UK இமிகிரேஷனுக்கு, ஃபேமிலி பர்பஸ்க்கு கூட. ஸோ நீங்கள் இப்போ அவங்க வந்து ஒரு சென்டருக்கு போறாங்கன்னா அவங்க இந்த क्वेश्चन கேட்டே ஆகணும். அவங்க இட்ஸ் அண்டர் அக்ரிடேட்டட் பை SCLT and UKVI UK visas and immigration. சரி, it should be a SCLT center and it should be accredited by the UKVI. கரெக்ட். உங்க IELTS அது பார்த்துக்கோங்க. இது வந்து IELTSக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும். மற்ற இதெல்லாமே வந்து இட்செல்ஃப் SCLT சென்டர். ஏன்னா IELTS எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நியூசிலாண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த UKVI தேவையில்லை. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் வருது. ஓகே. ஸோ அந்த IELTSக்கு பொறுத்த வரைக்கும் வந்து வேற கண்ட்ரீஸும் யூஸ் பண்ணுறதுனால தான் வர கன்ஃபியூஷன். ஸோ UKVIங்கிற மெயின் இன்ஃபர்மேஷன் தான் UK விசாஸ்க்காக. கரெக்ட். ஃபைன். ஸோ அந்த செகண்ட் இதில் அந்த இங்கிலீஷை 3 வகையில் பண்ணலாம். ஒன்று நீங்கள் IELTS எக்ஸாம் எழுதி 4.0 B1 லெவல் ஸ்கோர் பண்ணணும். 4.0. ஆமாம், B1 அதாவது IELTSக்கு. இதுவே லாங்குவேஜ் சர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 33 ஆகும், PSNனா 43 ஆகும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து அந்த ஸ்கோரு வேறுபடும். ஸோ அது gov.ukல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்கான். அது என்ன ஸ்கோருங்கிறது B1ங்கிறது லெவல். அது என்ன ஸ்கோருங்கிறது நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் பாடியில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷே இப்படி எழுதலாம். இல்லை ரெண்டாவது UK NARIC
நீங்கள் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் டிகிரி இந்தியாலேயோ இல்லை வேறு எந்த நாட்டிலையோ படிச்சிருக்கீங்கன்னா அதை வந்து யூகே நாரிக் எக்டிஸ்ன்னு இப்போ சொல்கிறாங்க. யூகே நாரிக்கு வந்து இப்போ எக்டிஸ், முன்னாடி யூகே நாரிக். ஏன் இப்படி மாற்றிட்டே இருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே? ஏன்னா யூகே நாரிக் எனக்கு ஞாபகம் இப்போ மாற்றிட்டாங்க. அதோட அதே யூகே நாரிக்கு பேரை எக்டிஸ்ன்னு மாற்றிட்டாங்க, ECCTISன்னு. ஓகே. அதில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் அண்ட் அ லெட்டர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஸ்டேட்டிங் டிகிரி வாஸ் டாட் இன் இங்கிலீஷ் ஓகே அப்படிங்கிற 3 இதை சப்மிட் பண்ணி ஒரு ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிகிரி கம்பேரபிலிட்டியும் இங்கிலீஷ் லெவல் கம்பேரபிலிட்டி கொடுத்துருவாங்க. அந்த லெட்டரை வச்சு இங்கிலீஷ் எக்ஸம்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபைன். இது ஸோ இப்போ வந்து 10 இயர்ஸ் முன்னாடி யூனிவர்சிட்டி முடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு எழுதியே வாங்கணும். கரெக்ட். சூப்பர். ஓகே. ஆமாம். சரி. மூணாவது, இஃப் யூ ஆர் ஃப்ரம் அ மெஜாரிட்டி லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, அது ஒரு 20-25 கண்ட்ரி இருக்குது. இப்போ USA அது மாதிரி சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த இது வச்சுருந்தாலே போதும், பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க இல்லை ஒர்க் பர்மிட்டில் முன்னாடியே இங்கிலீஷ் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க வேறு ஏதாவது வீசாக்குன்னா, உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, வந்துட்டாங்க, அவங்க கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒர்க் பர்மிட்டுக்கு மாறுறாங்கன்னா அவங்க, ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட் வீசாக்கு இங்கிலீஷை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதனால இதுக்கு வந்து பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், ரெண்டாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட், அப்புறம் மூணாவது உங்களோட ஆக்குபேஷன் வந்து எலிஜிபிள் கோடு ப்ளஸ் சேலரி வந்து மினிமம் சேலரி இருக்கணும். அதாவது உங்களுடைய ஜாப் உதாரணத்துக்கு டிரைவர் இல்லை கிளீனர் அவங்கெல்லாம் இல்லை, அவங்க வந்து லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் ஆக்குபேஷன்னு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய ஜாப் இருக்கணும். அதாவது மினிமம் வந்து NVQ லெவல் 3 and above இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஷாப் சூப்பர்வைசர், அந்த லிங்க் வந்து சார் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லிங்க் ஆஃப் என்னன்னா நம்ம இது ஜாப்ஸ், இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் ஜாப்ஸு இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எப்படின்னா ஒரு கம்பெனி உங்களுக்கு எப்போ ஒரு ஸ்பான்சர் கொடுக்க முடியும்னா அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப் வந்து இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசா அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா அதில் எலிஜிபிள் இதுன்னு இருக்குது, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த இது அப்படியே எக்ஸாக்டாக கொடுங்க, ஸ்கில்டு ஒர்க்கர் விசா எலிஜிபிள் ஆக்குபேஷன்ஸ் அண்ட் கோட்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுவே போய் கிளிக் பண்ணுங்கள், ஸ்கில்டு ஒர்க்கர் விசா எலிஜிபிள் ஆக்குபேஷன். அதிலே நீங்கள் ட்ரில் டவுன் பண்ணால் வந்துடும். ஸோ நீங்கள் அங்கே போய் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர் விசா எலிஜிபிள் ஆக்குபேஷன் அண்ட் கோட்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கான். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து எல்லா லிஸ்ட் ஆஃப் எல்லாமே அதுக்கு வந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கொடுத்துருக்கான். இப்போ பர்ச்சேசிங் மேனேஜர்னு வந்தீங்கன்னா 1133 அதான் இது. அப்போனா நீங்கள் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு ஸ்பான்சர் கம்பெனி வழியாக. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு தான் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க முடியும். 1190 மேனேஜர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் ரீட்டைல், அப்போ ஷாப்கீப்பர்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஃபிசிக்கல் சயின்டிஸ்ட்டு 2113. அப்போனா வந்து ஒரு ஹெல்த் கேர் இதில் வந்து கம்பெனியில் அந்த வீசாவுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த வீசா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஐடி மேனேஜர்ஸ் நீங்கள் நிறையா பார்த்துட்டீங்க. ஸோ அதில் வந்து 2133 2134ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் தேடுங்க, உங்களோட ஸ்பெஷாலிட்டிக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆகுதான்னு. அது ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், சரி இதை வச்சு நான் வந்து அந்த கம்பெனியில் போய் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கும்னு. சரியா? ஸோ இது பாருங்க ஜனவரியில் பண்ணியிருக்கோம் காட்டுவார். அந்த லிங்கை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுதான் இப்போ அதுக்கும் ஒரு தனி லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ எலிஜிபிள் ஜாபா இல்லையான்னு போய் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறது. இப்போ மெயினாக வந்து இந்த ஃபேக்கை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அதுலேயும் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இந்த கோடு, அதுக்கு ஒரு தனி கோடு இருக்கா, அந்த கோடு வந்து வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். எலிஜிபிள். ஓகே. ரெண்டாவது வந்து மினிமம் சேலரி, அதுக்கு கோயிங் ரேட் சேலரின்னு இருக்குது. ஓகே, அதுவும் வந்து இப்போ சார் காட்டுவார் உங்களுக்கு லிங்க். கோயிங் ரேட் சேலரியில இருக்கணும். ஓகே. ஸோ திருப்பி அதே gov.uk சைட்ல போயிட்டு இந்த கோயிங் ரேட் சேலரி என்னன்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் விசா அப்படின்னு நீங்க டைப் பண்ணிட்டு going rates for eligible occupations அப்படின்னு போட்டிங்கன்னு வைங்க.
ஆக்குபேஷன் கோட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அங்கே பாருங்கள், நச்சுன்னு வந்து நிற்கிதா. ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கோயிங் ரேட்ஸ் ஃபார் எலிஜிபிள் ஆக்குபேஷன்ஸ். திருப்பி இது வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 15th February 2022க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ கடந்த ஒரு 10 மாதமாக இது அதே இதில் தான் இருக்குது. ஸ்கில்டு ஒர்க்கர் விசாஸ் கோயிங் ரேட்ஸ் ஃபார் எலிஜிபிள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுச்சா. இப்போ நம்ம இதை கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா, முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் இதுக்கு ஆக்குபேஷன் கோட்ஸும் என்ன இதுன்னு ஒர்க்கும். இப்போ வந்து இந்த ஜாப் டைப்போட உங்களுக்கு வந்து மினிமம் என்ன சேல்ரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிங் ரேட் சேல்ரி அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களோட இதுக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வருதுன்னா மேக் ஷுர் அது வந்து இந்த ப்ரைஸுக்கு மேலே இருக்கணும். இந்த ப்ரைஸாக இருக்கலாம், இதுக்கு மேலே இருக்கணும். ஸோ அதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இங்கே 20,000 போட்டு உங்களுக்கு 18,000க்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு கிளியராக தெரியும். ஸோ டோன்ட் வரி. பட் அப்படி தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே போய் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் திருப்பி அந்த கம்பெனிகிட்ட சொல்லலாம், அந்த பாருங்கள் இது மினிமம் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் சில இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. அது வந்து இப்போது இவர் நம்ம பத்ரி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இல்லைன்னா நீங்கள் மினிமமாக இது பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்து நியூ என்ட்ரன்ட்னு இருக்குது. இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஜாப் மாறினீங்கன்னா அதுக்கு வேறு க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது பாருங்கள், கரெக்டாக 15th February 2022க்கு அப்ளை பண்ணி இது பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கண்டிஷன் என்னென்னா 39 hours per week நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கும். ஹெல்த் கேருக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ இது மூணும் மீட் பண்ணணும். இது இல்லாமல் உங்களுக்கு சேலரி வந்து கம்மியாக பே பண்ணலாம். அதுக்கு சர்டன் கேட்டகரிஸ் இருக்குது. இஃப் யுவர் ஜாப் இஸ் இன் ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டு, ஓகே, அதில் இருந்ததுன்னா உங்களுக்கு கோயிங் ரேட்லேருந்து 80% கொடுத்தா போதும். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இஃப் யுவர் ஜாப் இஸ் இன் அண்டர் நியூ என்ட்ரன்ட் கேட்டகரி. அதான் நியூ என்ட்ரன்ட்னா இஃப் யூஆர் ரீசன்ட் கிராஜுவேட், ஓகே, இல்லை போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கில் இருக்கிறவங்க, கிராஜுவேட் வீசாவில் இருக்கிறவங்க, இல்லை உங்களோட வயசு 26க்கு கீழே இருந்ததுன்னா கோயிங் ரேட்லேருந்து 70% சேலரி கொடுத்தாலே போதும். ஓகே, ஓகே. இது பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிஷியலாக வந்து 3 years இல்லை 5 years நீங்கள் போகலாம். 5 years கழிச்சு செட்டில்மெண்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்னா பெர்மனன்ட் ரெசிடென்சி. ஓகே. ஸோ இதுதான் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா. இதுதான் ஷார்ட் வெர்ஷன். ஓகே, இதுதான் ஷார்ட் வெர்ஷன். இதுக்கப்புறம் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் விடுங்க. இப்போ கிளியராக வந்து என்ன உங்களுக்கு தேவை, எத்தனை வருஷத்தில் உங்களுக்கு வந்து பிஆர் கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிட்டிசனாக கூட மாறிக்கலாம். அப்புறம் மட்டும் இல்லாமல் வேறு எல்லா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து எங்கள் gov.uk போய் சர்ச் பண்ணணும், எல்லாமே பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ. இப்போ அடுத்தது வந்து நம்ம வேற அதை பற்றி பேச அடுத்த எபிசோடில் உங்களுக்கு வந்து ஹெல்த் கேர் வீசா பற்றி பேசுவோம். தேங்க்யூ.